அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. என்னம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியாவே இருந்தா என்னமா அர்த்தம்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. ஆமா பாட்டி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. மகா மூஞ்சே சரியில்லை. என்ன மகா, என்னாச்சு? அம்மாடி ரியா, அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியலையே. இந்த பாருங்கம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம். நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. நான் சொல்ற விஷயத்த கேட்டு நீங்க யாரும் அதிர்ச்சி ஆகக்கூடாது. வேற நீங்க கோவமும் படக்கூடாது, சரியா? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கம்மா. நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் படபடன்னு வருது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது நம்ம மகாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னம்மா சொல்றீங்க? மகாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன பாட்டி சொல்றீங்க? சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க. மகா உண்மையாவே வா, என்கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லலையே. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. பாட்டி சொல்ற மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. என்னம்மா மகா சொல்ற? கல்யாணம் ஆயிருச்சா? பெத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, கல்யாணம் ஆயிருச்சுங்கற. அம்மாடி, கொஞ்சம் பொறுமையா இருமா. நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுமா. அது ஏதோ எதிர்பாராத விதமா நடந்துட்டு. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல, தலையும் புரியல, வாழும் புரியல. என்ன எதிர ஒழுங்கா சொல்லுங்க. அது என்னன்னா, மகா காலேஜ்ல ஒரு பையன் மகாவை லவ் பண்ண சொல்லி ஒரே பின்னாடியே சுத்தி இருப்பான் போல. மகாவும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பொறுத்து போயிருக்கா. கடைசியில என்னாச்சுன்னா, அந்த பையன் தாலியை தூக்கிட்டு வந்து மகா கழுத்துல கெட்ட வந்துட்டான். ஐயோ, என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா மரியா, அவன் சரியான பொறுக்கி பையலா இருந்திருக்கான். பொறுக்கி பையன் இப்படியா பிள்ளைகள் விட்டு ஃபம்பு பண்ணிட்டு தெரியுமா? அப்படி தாலியை கெட்டவே நிக்கிற நேரத்துல மகா கூட பிடிக்கிற இன்னொரு பையன் பாத்துருக்கான். அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அந்த பொறுக்கிட்ட சண்டையை போட்டு இவனை அடிச்சு துரத்திருக்கான். இவன் என்ன சொல்லியிருக்கான், இன்னைக்கு இல்லைனா என்ன என்னைக்குனாலும் இவ கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன், தாலியை கட்டி இவளையும் பொண்டாட்டி ஆக்கா போட மாட்டேன்னு இருக்கான். அதனால அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, என்னதாமா ஆச்சு? அவன் என்னன்னா, இந்த பொறுக்கி பையன் கையில இருக்க தாலியை பிடிங்கி மகா கழுத்துல தாலியை கட்டிட்டான். என்ன பாட்டி சொல்றீங்க? அந்த பொறுக்கி பிரச்சனை பண்ணானு இவன் என்னன்னா மகா கழுத்துல தாலியை கட்டிட்டான்னு சொல்றீங்க? அந்த மாதிரி பிரச்சனை பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்லனா வீட்ல யார்ட்டையா சொல்லி கண்டிக்கணும். அதை விட்டுட்டு அந்த பையன் தாலியை கட்டா என்ன பாட்டி அர்த்தம்? அதானே, அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? சரி, கூட படிக்கிற பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா என்ன எதுன்னு கேட்டிருக்கான். அது நல்ல விஷயம் தான். அதுக்குன்னு என் பொண்ணு கழுத்துல அவன் தாலியை கட்டியிருக்கான். கேட்க என்ன ஆள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கானா? நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஏம்மா, அதுக்கு யாருன்னு சொல்லுங்கம்மா. நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டு அவனை நான் அறியாம விட மாட்டேன். அவனை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி என்ன வைக்கல. என் பேர் பரலோகம் இல்ல. என்ன நினைச்சிருக்கான்? என் பிள்ளைக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணியிருக்கான். ஐயோ கடவுளே, ஏன் என் பிள்ளைக்கு இப்படி சோதனைக்கு மேல சோதனையா கொடுக்கா? என் பிள்ளை பாவம் படிக்கணும்னு தானே ஆசைப்பட்டு வந்த இடத்துல என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கியே கடவுளே. அதானே, அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு திமிரு இருந்தா என் பேத்திக்கு இந்த ஒரு அநியாயம் பண்ணுவான். ஏயோ பரலோகம், நம்ம அந்த பையனை சும்மா விடக்கூடாது. ஊர்ல இருந்து ஆளை கூப்பிட்டு வந்து அவனை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. என்ன மகா, நீ அமைதியாவே நின்னுட்டு இருக்க? இது எப்ப நடந்துச்சு? மாமா, அது ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு மாமா. என்னமா மகா, அப்பவே எங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்ன எது நாங்க வந்து கேட்டுப்போம்ல. உனக்கு என்ன ஆளா இல்ல? நீ என்னமா இதை எங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்க? அது பாட்டிக்கு இப்பதான் தெரியும் மாமா. இவ்வளவு நாள் நான் யார்கிட்டயுமே சொல்லல. செம்மாடி மகா, அப்பா கூட வா. அந்த பையன் யாருன்னு மட்டும் காமி. அவனை நான் இன்னைக்கு வெட்டி கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் போவேனே தவிர அவனை நான் சும்மா விட மாட்டேன். ஐயப்பா, என்னப்பா பேச்சதெல்லாம் வெட்டுவேன் கொத்துவேன்னு? நடந்தது நடந்து போச்சு. அந்த பையனும் நல்ல பையன் தான். என்னமா சொல்றீங்க? என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். அவன் நல்ல பையனா? அப்பா ப்ளீஸ், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கப்பா. அவனை திட்டாதீங்கப்பா. அவன் உண்மையாவே நல்ல பையன் தான். அவன் என்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிட்டான். மற்றபடி எந்த ஒரு தப்பான எண்ணத்துலயும் அவன் அந்த மாதிரி பண்ணலப்பா. என்னமா சொல்ற? என்ன இருந்தாலும் அவன் எப்படி பண்ணிருக்க கூடாதுலாமா? ஆமாப்பா, அவன் பண்ணது தப்பு தான். அதை நான் நியாயப்படுத்தல. ஆனா எனக்காக தான் அவன் அப்படிலாம் பண்ணியிருக்கான். அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அவன் என் கழுத்துல தாலியை கட்டிட்டான். அவன் என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த பொறுக்கி போய் அவன் பாட்டுக்கு போயிருக்கான். இல்லைன்னா என்ன மேலும் மேலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருப்பான்ப்பா. அதனாலதான் அவன் தாலியை கட்டினான்ப்பா. தாலி கட்டினதுக்கு அப்புறம் என்கிட்ட தாலியை கூட கலட்டி தர சொன்னான்ப்பா. ஆனா எனக்கு தான் மனசு வரல. என்னமா மகா, நீ என்னடா இப்படி சொல்ற? ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிரும் போலயே. ஏப்பா, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதப்பா. நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறமும் நம்ம இதை பத்தி பேசி சண்டை போடுறதுல நியாயம் இல்லை. நான் அந்த பையனோட அம்மா அப்பாட்டையும் பேச சொல்லியிருக்கேன். அவளையும் இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். சாயந்தரம் போல வருவாவே. என்ன எதுன்னு நம்ம உட்காந்து பேசுவோம்ப்பா. பிள்ளைங்க விஷயம்ப்பா. சட்டு புட்டுன்னு முடிவெடுக்காண்டா. பார்த்து சூதானமா யோசிச்சு பேசி முடிவெடுப்போம்.
ஆமாயா பரலகம், இவங்க சொல்றத பார்த்தாலும் சரின்னு தான் தோணுது. என்னால இதை ஏத்துக்கவே முடியாதுமா. ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்கங்க, பொட்ட பிள்ளை விஷயங்க. இப்படி சட்டு சட்டுன்னு பேசி ஏதாவது முடிவெடுத்து நாளை பின்ன ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்னங்க பண்றது? அவங்க வராங்கல்ல, எதனால பேசி எடுத்து முடிவு பண்ணிக்கிடுவோம். என்னம்மா ராணி நீ எப்படி சொல்றா? அண்ணே, அண்ணி சொல்றதான் கரெக்டுண்ணே. நம்ம மகாவும் சொல்றாள் நல்ல பையன் தானே. வேற என்னண்ணே? மகா, உனக்கு அந்த பையனை பிடிக்குமாம்மா? அத்தை, அது எம்மாடி மகா, எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லுமா, யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அத்தை, எனக்கு அவனை பிடிக்கும் தான் அத்தை. அவனும் நல்ல பையன்தான். நான் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அவன் காலேஜில் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கான். அப்புறம் என்னென்ன கோவப்பட்டுட்டு இருக்கேன், நம்ம மகாவுக்கும் பிடிச்சிருக்கு தானே. எதுவாக இருந்தாலும் பேசி முடிவெடுத்துக்கிடலான்னு. ஆமாப்பா, ப்ளீஸ்ப்பா கோவப்படாதீங்க. அவங்க வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நீங்க எல்லாரும் சொல்றதுனால நான் சரின்னு ஒத்துக்கிறேன். ஆனாலும் எனக்கு கோபம் ஆறல. என் மகளுக்கு இப்படி ஒரு அநியாயம் பண்ணிருக்கான் பாரு. ஏங்க விடுங்கங்க, அவன் என்ன வேணும்னா பண்ணா? ஏதோ நம்ம பொண்ணை காப்பாத்தணுங்கிறதுக்காக தானே அவனும் இப்படி பண்ணியிருக்கான். விடுங்கங்க. ஆமா மாமா, அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏது நம்ம பேசி முடிவு எடுத்துக்கிடலாம். சரிப்பா கிருஷ்ணா. எம்மாடி மகா, நீ கவலையே படாதம்மா, எல்லாம் நல்லதுக்கே நடக்கும், சரியாம்மா? கவலைப்படாத. சரி பாட்டி, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அம்மாடி, பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ கவலையே படாத. நான் சக்திகிட்ட எல்லாம் விசாரிச்சேன். அந்த பையனோட அம்மா அப்பாவும் நல்லவிய தானா, நல்ல கேரக்டர் தான் சொன்னா பார்த்துக்க. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவளுக்கு அந்த ஒரு பையன் தான், ஒன்று நல்ல பொண்ணு மாதிரி பார்த்துக்கிடுவா. நீ கவலையே படாத. சரிங்க பாட்டி. வாங்கப்பா வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்து அவரும் காத்துட்டு இருந்தோம். இது மகாவோட அம்மா, இது மகாவோட அப்பா, இது மகா பாட்டி, இது மகாவோட அத்தை, இது மகாவோட தங்கச்சி, தங்கச்சி புருஷன். வணக்கங்க. எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. என் பையன் பண்ண தப்புக்கு நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னங்க நீங்க ஈஸியா மன்னிச்சிருங்கன்னு சொல்றீங்க? ஒன்ன பத்த எனக்கு தானங்க கஷ்டம் தெரியும். என்ன காரியம் எங்க பண்ணிருக்கா உங்க பையன்? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இல்லங்க, நீங்க கோவப்படுறது நியாயம் தாங்க. என் பையன் பண்ணது பெரிய தப்பு தாங்க. நானே அவனை கண்டிச்சுதான் இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். அங்கிள் என்ன மன்னிச்சிருங்க. நான் வேணும்னு எதுவும் பண்ணல. அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ப்ளீஸ் அங்கிள் என்ன மன்னிச்சிருங்க. என்னப்பா தம்பி, இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்துருக்க வேண்டாம். அவன் எதுவும் விவரம் இல்லாம தெரியாம பண்ணிட்டாங்க. அவன் பண்ண தப்ப சரி செய்யறதுக்காக தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். பரலோகம், கொஞ்சம் பொறுமையா பேசுப்பா. நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறமா அதையே பேசிட்டே இருந்தா வீணா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை தாங்க வரும். நம்ம நல்ல விதமா பேசி வேற முடிவு எடுத்துக்கிடலாம். ஆமாங்க, அவங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க. சரி சொல்லுங்க, இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? வேற என்னங்க, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்க மருமகளை நாங்களே நல்லா பாத்துக்கிறோங்க. நீங்க கவலையப்படாதீங்க. என் பையனும் நல்ல பையன் தான். ஏதோ தெரியாதனமா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான். மற்றபடி அவன் நல்ல பையன் தான். உங்க பொண்ணை எங்க பொண்ணு மாதிரி வச்சு நாங்க நல்லா பாத்துக்கிடுவோங்க. ஆமாங்க, நம்பி எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. நான் நல்ல அவளையும் பொண்ணு மாதிரி வச்சு பாத்துக்கிறேங்க. எனக்கு இது ஒரே பையன் தான், எனக்கு பொண்ணுன்னு யாரும் இல்லை. நான் மகாவை நான் பெத்த பிள்ளை மாதிரி நல்லா வச்சு பாத்துக்கிடுவேங்க. அவ என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் எல்லாமே நாங்களே படிக்க வைக்கிறோங்க. எல்லாமே நானே அவளை பாத்துக்கிறேங்க. நீங்க நம்பி எங்களுக்கு எங்க கூட அனுப்பி மட்டும் வைங்க. ராணி, உனக்கு என்னமா தோணுது? ஐயா பரலோகம், இன்னும் என்னையா யோசிச்சுட்டு இருக்கா? அவங்கள பார்த்தாலும் நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க, நல்லா தான் பேசுறாங்க. நம்ம பிள்ளைய தான் நல்லா பாத்துக்கிறேங்கல்ல. இதுக்கு மேல என்னப்பா? ரெண்டு பேருக்கும் பாரு கல்யாணம் ஆயிட்டு. இதுக்கப்புறமா நம்ம ஏதாச்சும் வீம்புக்கு ஏதாவது சொல்லிட்டு இருந்தாலும் அது நியாயமா இருக்காது. ஆமாண்ணே, பையனை பார்த்தாலும் நல்லா லட்சணமா நல்ல பையன் மாதிரி தான் தெரியுறான். மகாக்கு ஏத்த ஜோடி தானே. ஆமாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம மகாக்கு கல்யாணம் ஆயிட்டு தாங்க. அவங்க சொல்ற மாதிரியே நம்ம மகாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். என்னங்க எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஏங்க, எங்க எல்லாருக்கும் சம்மதம் தாங்க. மறுபடி என்ன பண்ணணுமோ அதே மாதிரியே பண்ணிடலாம். என்னங்க சொல்றீங்க? எனக்கு இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன சொல்வீங்க ஏது சொல்வீங்கன்னு யோசிச்சு யோசிச்சு பயந்து வந்தீங்க. பரவாயில்லங்க, நீங்க சம்மதிச்சதே ரொம்ப பெரிய விஷயங்க. என்னங்க நீங்க மட்டும் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்லைங்க, எனக்கு விருப்பம் தான். என் பொண்ணுக்கும் உங்க பையனை பிடிச்சிருக்குதான். இருந்தாலும் உங்க பையன் பண்ண காரியத்தை தான் என்னால ஏத்துக்கவே முடியல. அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க அங்கிள். நான் பண்ண தப்புக்கு உங்க காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்க நான் ரெடியா தான் இருக்கேன் அங்கிள். ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் வேணும்னு எதுவும் பண்ணல அங்கிள். உங்க எல்லார் காலில் கூட விழுறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த மாதிரி மகாக்கு பண்ணிருக்க கூடாதுதான், அது தப்பு தான், எனக்கே தெரியுது. ஆனா அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் முட்டாள்தனமா முடிவெடுத்துட்டேன் அங்கிள். என்னை மன்னிச்சிருங்க. ஏங்க, அதான் அந்த தம்பி இந்த அளவுக்கு பேசுதுல்ல, அப்புறமும் என்னங்க அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க? சரிப்பா தம்பி, எனக்கு புரியுது. சரிப்பா, அடுத்தது என்ன ஆகணுமோ அதை பார்ப்போம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரிங்க, இனிமே அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிப்போம். சம்மந்தி நீங்க திரும்பவும் வாங்க போங்கன்னு பேசிட்டு சம்மந்தின்னு உரிமையா கூப்பிடுங்க.
ஆ சரிங்க சம்பந்தி. இப்போதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மனசுல ஒண்ணு தோணுது, அதை சொல்லட்டுமா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, அது கல்யாணம் தான் ஏதோ அவசர அவசரமா நம்ம யாருக்கும் தெரியாம நடந்துட்டு, பேசாம நம்ம சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சிருவோமா? ரிசப்ஷனா? அப்பா இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்குதுப்பா. அங்கிள் சொல்ற மாதிரி நம்ம ரிசப்ஷன் வச்சிரலாமே. ஆமாங்க, சரின்னு சொல்லுங்க. சரிங்க சம்பந்தி, நீங்க சொல்ற மாதிரியே ரிசப்ஷன் வச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. இன்னும் 2 நாள்ல ஒரு நல்ல நாள் வருது. அதுல நம்ம ரிசப்ஷன் இங்கே வச்சிடலாம். சரிங்க சம்பந்தி. சம்மந்தி, நீங்களும் எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீங்க. என் பையன் ஏதோ அறியாம ஏதோ பண்ணிட்டான். எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க சம்மந்தி. இல்லைங்க சம்மந்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க கவலையப்படாதீங்க. உங்க பொண்ணை நான் என் பொண்ணு மாதிரி நல்லா பத்திரமா நல்லா பாத்துக்கிடுவேன். அவளுக்கு நான் ஒரு நல்ல அம்மாவா இருந்து நான் நல்லா பாத்துக்கிடுறேன். நீங்க கவலையப்படாதீங்க. சரிங்க, நீங்க இப்படி சொல்லும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, நாங்களும் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். நீங்க என்ன அவளை நல்லா வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அம்மா, ரொம்ப சந்தோஷமா. நல்ல வேலை, நீங்க தான் எல்லாம் பேசி எடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா. இதுல என்னம்மா இருக்கு? என் பேத்தி மகன் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். என் பேத்தி நல்லா பாத்துக்கம்மா. என் பேத்தி நல்ல அமைதியான பிள்ளை, திருப்பி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. அந்த பிள்ளைய நல்லா பாத்துக்கம்மா. உன்னை நம்பிதாம நாங்க அனுப்புறோம். இல்லம்மா, அவளை நான் நல்லா பாத்துக்கிடுவேன். ஒரு அம்மாக்கு அம்மாவா, ஒரு மாமியாருக்கு மாமியாரா இருந்து நல்லா பாத்துக்கிடுவேம்மா. நீங்க கவலையப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம்மா. சிவா, நீ எதுக்குடா இங்க வந்த? அதுவா, வெளியே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என் பொண்டாட்டிய பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால வந்தேன். என்ன சிவா, நீ நானே பயந்துட்டு இருக்கேன். வெளியே என்ன பேசினாங்களோ ஏது பேசினாங்களோ தெரியல, நான் பயந்துட்டு இருந்தா நீ என்ன இவ்வளவு கேஷுவலா இங்க வந்து நிக்கிற? செல்லக்குட்டி, எல்லாம் நல்ல விஷயம்தான், நீ கவலையே படாத. என்ன சிவா சொல்ற? அது அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்னா, ஒரு கிஸ் கொடு, அப்பதான் சொல்லுவேன். என்னது, கிஸ் கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. எப்படியோ ரியாவே வந்து என்கிட்ட கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுவா. அதனால ஒன்றும் வேண்டாம், போ. ஏய், என்னடி மகா, ஒரு கிஸ் தானே கேட்டேன். கேட்டா இப்பவே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட போறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ சொல்லு என்ன நடந்ததுன்னு. அது 2 பேர் வீட்லயும் நல்லபடியா பேசி முடிச்சிட்டாங்க. நீ இதுக்கப்புறமா எங்க வீட்டுக்கு வர போற. என்ன சிவா சொல்ற? ஆமா, இன்னும் 2 நாள்ல நமக்கு ரிசப்ஷன் வச்சு உன்னை என் கூடவே அனுப்பி வைக்க போறாங்க. சிவா, உண்மையாவே வா? உண்மையா தாண்டி என் செல்ல பொண்டாட்டி. சிவா, எதுவும் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதனாலதான் சரி நான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். என்ன சிவா சொல்ற? எங்க அப்பா வேற ரொம்ப கோவமா இருந்தாங்களே. ஆமா, கோவமா தான் இருந்தாங்க. ஒரு வழியா எப்படியோ சமாதானப்படுத்தியாச்சு. எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவா. நான் கூட ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், அம்மா அப்பா ஏதாச்சும் நினைப்பாங்களோ அப்படின்ட்டு. நல்ல வேளை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பேசி முடிச்சிட்டாங்க. மகா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத. அதான் நான் வந்துட்டேன்ல. ஃப்ராடு. இந்த பிரச்சனையே ஃபர்ஸ்ட் ஒன்னாலதான். நீ மட்டும் என் கழுத்துல தாலி கட்டாம இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா? எனக்கு என்னமோ நான் உன் கழுத்துல தாலி கட்டினது நல்லதுதான் இப்பதான் எனக்கு தோணுது. டேய் சிவா, உன்னை கொல்ல போறேன் பாரேன். மகா, நீ உண்மையை சொல்லு. உண்மையாவே உனக்கு என் மேல லவ் இருக்கா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் உன்னை லவ் பண்ணலப்பா. ஏ மகா, இப்ப கூட எப்படி நடிக்கிற பாரு நீ. சிவா, நான் உண்மையை தான் சொல்றேன். எனக்கெல்லாம் உன் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல. கள்ளி அப்படியே நடிக்கிறா பாரு. என்னடா நடக்குதுங்க? ஏ ரியா, எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கோம். என்ன சார் எல்லாரும் வெளியே தேடிட்டு இருக்காங்க, நீங்க நடனா உள்ள வந்து எங்க அக்கா கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த பாரு ரியா, நீயே நியாயத்தை கேளு. உங்க அக்காவும் தான் என்ன லவ் பண்றா. ஆனா இந்நாள் வரையில ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை. இப்ப கேட்டா கூட நான்லாம் உன்னை லவ் பண்ணல, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைன்னு சொல்றா ரியா. என்ன மகா, அப்படியா? ஆமாடி ரியா, இவ மேலலாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை. நீயே சொல்லு, நீ என்னோட சைடு தானே, நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. இல்ல, என்னோட தங்கச்சி எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. ஏய் மகா, அவ என்னோட மச்சினி செடி, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. அட கொடுமையே, இதுங்க 2 பேருக்கு நடுவுல நான் தான் மாட்டிக்கிட்டனோ? நீ மச்சானுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. நீ அக்காக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. ஐயோ, ஏன் தலைய போட்டு உருட்டாம விட மாட்டாங்க போலயே. அக்கா, நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? நீ தான் மச்சான லவ் பண்றல, அப்புறமா என்ன? அப்படி சொல்லு. என் மச்சினிச்சுனா என் மச்சினிச்சு தான். என் மச்சினிச்சுக்கு கூட தெரியுது. ஆனா இந்த மக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. ஏய், என்னடி நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இல்ல மகா, நீ லவ் பண்றதானே, அதனால தான் சொன்னேன். அப்படி சொல்லுமா? இருக்கு உங்க 2 பேருக்கும். நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டீங்கல்ல? ஆமாடி, ஆமா. சரி, நான் அப்புறமா வரேன்.
ரியா நில்லு. மச்சான் நான் கிளம்புறேன். நான் இங்க இருந்தா ஏன் தலையை உருட்டி எடுத்துருவீங்க. நான் கிளம்புறேன். ஏய் மகா, ஒழுங்கா ஒத்துக்கடி என்ன லவ் பண்றேன்னு. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இப்பவும் சொல்றேன், எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏய் இப்படி சொல்லி சொல்லி என்ன எத்தனை நாள் வெறுப்பு ஏத்துறேன்னு நானும் பாக்குறேன்டி. இன்னும் 2 நாள்ல எங்க வீட்டுக்கு தானே வருவேன், அப்போ பாத்துக்கிறேன்டி உன்ன. பாத்துக்க, நல்லா பாத்துக்க. கொழுப்பு கொழுப்பு, வெளியே பார்க்க நல்லா அமைதியா வாயெல்லாம் பூச்சி மாதிரி இருக்க வேண்டியது, ஆனா உள்ள இந்த ஊமச்சேட்டெல்லாம் நல்லா பண்ணு. போடா. பாத்துக்கிறேன்டி உன்ன.